உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்த்திகை. அப்போ என்னன்னாக்கா, இந்த மாதம் வந்து கார்னாவே மழைக்காலம். தீ என்னும் போது நமக்கு கார்த்திகை மாதம் நினைப்பு வருது என்னன்னாக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம். ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையே இருக்குது. ஏன்னா முருகனோட பேரே என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான். ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம். அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்ப சாமியெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அங்கே 18 படி ஏறும்போதே என்னன்னாக்கா அங்கே மேலே இருக்கும், என்ன இருக்கும், என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய், தத்துவஸ்மி, சரிங்களா? ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய். ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயற்கை ஒன்றி தான். ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியல. முதல்ல இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த, சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம நெருப்பை பார்த்திங்கன்னா மலை உச்சியில் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம். ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 8ல் மறைகிறார். அப்போ 8ல் மறையும் போது என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்துருக்கும், சரிங்களா? ஏன்னா ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையே நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்ல, இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும். அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம், யம தீபம் ஏற்றிருப்போம். யம தீபம் ஏற்றும் போது யமன்னாவே இருட்டுன்னு அர்த்தம், பயம். ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான். நம்ம இருட்டை நீக்கிறதுன்னு என்ன இருக்கும், ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும். அதை கையில் ஒரு டார்ச் இருக்குது, விளக்கு இருக்கும் போது தைரியமாக பயணிப்போம். ஸோ அதுதான். அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம், அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை. அதனால தான் இந்த மாதம் நம்ம என்னென்னாக்கா மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னாக்கா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேருமலைன்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சியிலையும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடரும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னோடி அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடும். அதனால தான் எண்ணெய் குளியல் செய்யும்போது சுடு தண்ணியில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம். ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல், இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம், அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும். ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, ராசி அதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்து வக்கரமாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இப்படி தொடங்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா கன்னிராசிக்காரன் பெரும்பாலும் என்னென்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, அவங்களோட எப்போதும் என்னென்னாக்கா எல்லாரையும் ஒரு தொழில் சிந்தனையோடு தான் பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தொழில் தான் இவங்களுக்கு பிஸ்னஸ், எப்படி எது பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்பொழுதும் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்க அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு வியாபார நோக்கத்துடன் அணுகுவதாலேயே இவங்க பெரும்பாலும் யாரையும் நம்புவது கிடையாது. யாரையும் அடுத்தவர்கள் அப்படி இவங்க நம்பி செஞ்சாலும் இவங்க ஏமாற்றப்படுவாங்க. அதாங்க விஷயம். சரி, நம்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க, நம்பி செஞ்ச
கண்டிப்பாக ஏமாற்றம் உண்டு. ஸோ அப்போ அதாவது என்னென்னாக்கா யாரை நம்பணும் அப்படின்றத புரிதலை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு, ஏன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளால் விரயங்கள் இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஒரு சிறிய அவப்பெயர் கூட ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டம் இவங்க பாட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு பேசிடுவாங்க. ஸோ அந்த பேசுவதே பார்த்திங்கன்னா அரசியல் விஷயங்கள் ஈடுபாடு ஒரு சிறிய அவமானத்தை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அரசியலில் இதெல்லாம் சகஜன்றது அடுத்த விஷயம். ஆனாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு அரசியல் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நண்பன் எதிரியாவான மாதிரி அந்த கூட்டணிகளுக்குள்ள ஒரு சிறிய சலசலப்பு பிரச்சனைகள் உருவாகும். இல்லை கூட்டணியே மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக, கன்னிராசி அரசியல்வாதிகளுக்கு சில பேர் என்னாக்க கட்சி கூட மாறுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதிய அரசியல் சார்ந்த தொடர்புகள் ஏற்படும். புதிய அரசியல் சார்ந்த விஷயத்தில் தொடர்புகள் நிறைய பேர் அரசியலுக்குள்ளேயும் போவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும்போது டக்குன்னு இந்த காலத்தில் போய் ஒரு பதவி வாங்கிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் புதிய அரசியலுக்கு போவாங்க. ஏன்னா இப்போ தேர்தல் களமாக இருக்கிறதுனால கட்சி விட்டு கட்சி மாறினா ஏதாவது பொறுப்பு கிடைக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு கால்குலேட்டில் புதிய கட்சி மாறுவாங்க. இல்லை புதிய அரசியலுக்குள்ளே போய் புதிய பேர் புகழ் வாங்குவதற்காக ஏதோ ஒரு பிரச்சனையை செஞ்சு பேர் புகழ் வாங்குவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நல்லது பண்ணால் பேர் கிடைக்காது இல்லையா? ஸோ ஏதாவது வாலண்டரியாக இவங்களே போய் பிரச்சனையை சிக்கி இல்லை பிரச்சனையை உருவாக்கி தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக நிறைய விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய விளம்பரப்படுத்துவதே இவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதை கன்னிராசிக்காரங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில், பெண்களை பற்றி பேசுவது, பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பெண்களை பற்றி ஏன்னா பெண்கள் தான் இவங்களுக்கு ஒரு பாக்கியமே. ஸோ அதை இவங்க தவறாக பேசி அதன் மூலயமா சரி அவமானம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மனைவி மூலியமாக ஒரு பாக்கியம் என்பதற்கு, மனைவி மூலியமாக ஒரு வருமானம் என்பதற்கு, மனைவியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளால் ஒரு சிறிய சட்ட சிக்கல்கள் எல்லாமே வரும். குறிப்பாக என்னென்னாக்கா கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த காய்கறி வெட்டும் போது ரொம்ப கவனமாக வெட்டணும். ஏன்னா காய்கறி வெட்டும் போது நிறைய கன்னிராசிக்காரங்க கையை அறுத்துக்கிறதுக்கு, வெட்டுவதற்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. சிறிய இரத்த காயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த காலம் எது வந்தாலும் உங்கள் ஆன்மீகம் உங்களை பாதுகாக்கும். ஸோ அதனால் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் பெருசாக கவலைப்படணும் இல்லை. இதெல்லாமே நாம் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு குறி. ஸோ இதை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீராக்கிக்கணும்னு தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னக்கா வாகனத்தில் பயணிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர் ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் விபத்துகளை சந்திப்பது வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலும் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஆன்மீக யாத்திரை போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் கன்னிராசிக்கார டிரைவராக இருந்தாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா போகும்போது வண்டியில் காற்று இருக்கா, இதெல்லாமே டயரு, ஸ்டெப்னி இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். ஏன்னா போகும்போது ஏதாவது ஒரு சிறிய விபத்தை சந்திக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பயணிக்கும் போது தூக்கம் வந்தால் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. சரிங்களா? நான் கண் வச்சு ஓட்டிடுவேன், நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணி இந்த கெத்த காமிக்கிற வேலையெல்லாம் வேணாம். ஸோ கன்னிராசிக்காரங்க என்னென்னாக்கா இந்த காலில் ஏன்னா உங்களை நம்பி 10 பேர் பின்னாடி உட்காந்துருக்கான்றதையும் பார்த்துக்கிட்டு ஸோ உங்களை கெத்த காமிக்கிறதெல்லாம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் கவனமாக உங்களோட உடல்நிலையிலையும் கவனத்தை வச்சுக்கணும். சரிங்களா? உடல்நிலையில் கவனத்தை வைத்து கொள்ள வேண்டும். கன்னிராசிக்காரர் நிறைய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னு வச்சு இந்த காலகட்டத்தில் இதயம் சார்ந்த பாதிப்புகள் வரும். சரிங்களா? இதயம் சார்ந்த பாதிப்பு வரும். கொலஸ்ட்ரால் லெவலு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் ஒரு மருத்துவ பரிசோதனையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? கன்னிராசிக்காரங்க நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது. ஸோ கன்னிராசிக்காரங்க டிரைவராக இருந்தீங்கன்னா ஸோ ஆன்மீக பயணம் போகும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்து ஓவர் ஸ்பீடில் போகாமல் ரிலாக்ஸாக போனீங்கன்னா அந்த விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போகும்போது வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அம்மன் கோயிலில் ஒரு நெய் விளக்கு, சரிங்களா, அம்மன் கோயிலில் ஒரு நெய் விளக்கு ஏற்றிவிட்டு பயணம் செய்யும்போது அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம்.
சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல சாதகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய புக்கிங் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் பொருளாதார வரவு என்பது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு என்னென்னாக்கா தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக நிறைய விரயங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக நிறைய விரயங்களை செய்வாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கின் சார்ந்த தொற்று இல்லை அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அந்த காலில் இடிச்சுக்கிறது, குறிப்பாக என்னென்னாக்கா அந்த கட்டை விரலில் நிறைய கன்னிராசிக்காரங்க இடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக செயல்படணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ கன்னிராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இறை வழிபாடை நீங்கள் அதிகமாக்கும் போது அந்த ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த இல்லை உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்ட இடத்துக்கு எல்லாமே போவாங்க. சில பேர் நிறைய பேர் என்னக்கா இந்த விரதம் இருக்கணும், இல்லை புதிய சபரிமலை போகணும், இந்த மாதிரி விருப்பப்பட்ட இடங்களுக்கு எல்லாமே போய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய ஆன்மீக நட்பு வட்டங்கள் இருக்கும். புதிய அந்த ஆன்மீக ஒரு குழு இருப்பாங்க இல்லையா, ஆன்மீக குழு, ஆன்மீக குரூப்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செலுத்துவாங்க. ஸோ அதன் மூலயமாக நிறைய பேர் நீண்ட தூர யாத்திரை பயணம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஸோ பயணத்தின் போது மிகுந்த கவனம் தேவை. அலட்சியத்தை விட்டுட்டு கவனமாக பயணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் மிகுந்த அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.